வணக்கம் அன்பான சிம்மராசி நேயர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்திருக்கின்றது. விசுவாச வருடத்திய மாத பலன்களில் பங்குனி மாதம் 1ஆம் தேதி 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று ஏகாதசி திதியிலே பாலவ கரணத்திலே யோகம் என்பது பரிகம் யோகத்திலேயும் திருவோண நட்சத்திரத்திலே மாதம் என்பது தேய்பிரை திதியிலே பிறந்திருக்கின்றது. இந்த மாதங்களிலே சந்திர பகவான் உங்களுக்கு 12 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்தை பார்க்கின்ற அமைப்புகளிலேயும் 5ஆம் இடத்தை 5 குடையவர் பார்க்கின்ற ஒரு அமைப்புகளிலேயும் சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்புகளும் ராசியை சுக்கிர பகவான் பார்க்க போகின்ற அமைப்புகளிலே மாதம் என்பது பரிபூர்ணமாக கிடைக்கின்றது. அது மட்டுமல்ல 4 9 குடையவர் தாய் தகப்பனையும் செவ்வாய் பகவான் சொல்லக்கூடிய கிரகம் ராகுவின் பிடியில் இருந்து கிடுகிடுக்கென்று உங்களுடைய ராசியை பார்க்கின்றது. இந்த மாதம் முற்பகுதியிலே ஒரு சிறு கவனத்தையும் நிதானத்தையும் செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ஆனாலும் ராகு பகவான் பிடியில் இருந்தாலும் கூட செவ்வாய் புதன் 3 கிரகங்களில் சேர்க்கையிலே இருக்கின்றது என்றாலும் கூட அதை குரு பகவானுடைய தொடர்பு கிடைக்கப்பெறுகின்றது. ஆக உங்களுக்கு 7ஆம் இடம் கணவன் மனைவி நண்பர்கள் சார்ந்து ஏதோ ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட தடுமாற்றம் ஏமாற்றம் முயற்சிக்கின்ற காரியங்களிலே ஏமாற்றம் இதெல்லாம் இருந்தாலும் கூட அது நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்றது. வருவது போல மழை போல வந்தாலும் பழை போல விலகுகின்ற அமைப்பு எங்கிருந்து வருகின்றது என்றால் இந்த குருவின் பார்வை என்பது உங்களுக்கு இங்கே இருக்கின்றது. இங்கே 2-11 கூட யோகத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவானும் செவ்வாய் பகவான் சேருகின்றது. இரு கிரகங்களுக்கு இடையிலேயே ராகு பகவான் சேருகின்றது. 7ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்ற ஒரு தேவையில்லாத கணவன் மனைவிகளுக்குள்ளே கூட்டாளி நண்பர் உறவினர் பூமி சம்பந்தப்பட்ட தடுமாற்றங்கள் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு ஏமாற்றத்தையும் கொடுக்க போகின்ற அமைப்புகள் என்பது முற்பகுதியில் இருக்கின்றது. பிற்பகுதியில் செவ்வாய் புதனும் ராகுவை விட்டு விடுபடுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. ஆக இந்த மாதத்திலே சிம்மராசிக்காரர்களுக்கு 5-6 தேதிக்கு பிறகு இந்த செவ்வாய் புதன் ராகுவின் பிடியில் இருந்து விலகு போக கிட்டத்தட்ட அவர்கள் உங்களுக்கு மீன ராசிக்கு செல்ல போகின்ற அமைப்பு. செவ்வாய் பகவான் பயிற்சியாகின்ற அமைப்பு என்பது பங்குனி 17ஆம் தேதியிலிருந்து மீனராசிக்கு செல்ல போகின்றார் 8ஆம் இடத்துக்கு. 4 9 குடையவர் 8ஆம் இடத்துக்கு சென்றாலும் கூட 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் பிடியில் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட உறவினர் சம்பந்தப்பட்ட தடுமாற்றங்களையும் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட தொழில்களிலே ஒரு திருப்திகரம் இல்லாத ஒரு அமைப்புகள் நடந்து கொண்டிருக்கின்ற அமைப்புகளில் இருந்து விடுபட போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. சகலவிதம் 12 ராசிகளுக்குமே இந்த ராகுவின் பிடிவில் செவ்வாய் புதன் இருக்க போகின்ற அமைப்பு ஒரு தடுமாற்றத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. அதுவும் சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்தில் என்று சொல்லக்கூடிய உங்களையே ஏற்றுக்கொண்டிருக்கின்ற கூட்டாளி நண்பர்கள் என்றாலும் கூட உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானம் சம்பந்தப்பட்டும் பொருளாதார சம்பந்தப்பட்டும் அனைத்திற்கும் தடை தாமதத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ராசியிலே இருக்கக்கூடிய கேது பகவானும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் ராகுவுக்கு எதிரி கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றது என்பது ஒரு தடுமாற்றங்கள் ஒரு போர் கிரகம் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் கடந்த மாதங்களும் சரி இந்த மாதங்களும் சரி கடந்த மாதங்கள் உலகம் பூரா உயிர் சேதங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இருந்து கொண்டிருக்கின்ற வருகின்ற நாட்களில் இருந்து சற்று அமைதி நிலையை கொண்டு வரக்கூடிய அற்புதம் என்பது இந்த ராகுவின் செவ்வாயின் விலகலில் இருந்து கிடைக்கப்பெறுகின்ற அற்புதம் இனி வருகின்ற நாட்களில் கிடைக்கப்பெறுகின்றது. அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு சிம்மம் என்பதே சிம்மாசனத்தின் அதிபதி 8ஆம் இடத்திலே ஆகப் போகின்ற ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். கொடுக்கல் வாங்கல்களிலே கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு. முயற்சிக்கின்ற காரியங்கள் இளைய சகோதரன் தொழில் சார்ந்து கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. தேவையில்லாத விரைய செலவுகள் வரப்போகின்ற ஒரு அமைப்பு. உங்களுக்கு 6 குடையவர் என்று சொல்லக்கூடியவரும் அங்கே சனி சுக்கிரனும் சேருகின்ற அமைப்பு. இந்த ராசி அதிபதியும் 8ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது தேவையில்லாத ஒரு வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுக்கு 6 8 குடையவர் சேருகின்ற ஒரு அமைப்பு. 8 குடையவர் தொடர்பு என்பது உங்களுக்கு அவர் 5 குடையவராக இருந்து 5ஆம் இடத்தில் பார்க்கின்றார். இங்கே தடை தாமதங்கள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குருவின் பார்வை 5ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பு தான் இங்கே அற்புதத்தை கொடுக்கின்றது சிம்மராசிக்கார நேயர்களுக்கு. அந்த இடத்திலே உங்களுக்கு 3ஆம் இடம் முயற்சிக்கின்ற காரியங்களில் ஒரு தடை தாமதம் இல்லாத ஒரு அமைப்பு இந்த மாதத்திலே கிடைக்கப்பெறுகின்றது. 10ஆம் இடத்தை தொழில்களில் ஒரு அற்புத உயர்வுகளை கிடைக்கின்றது. ஆனாலும் ராசிநாதனி 8ஆம் இடத்திலே தொழில் சுக்கிரன் என்று சொல்லக்கூடியவரும் அடுத்து 6 7 குடையவர் என்று சொல்லக்கூடியவரும் சனியும் சூரியனும் சேருகின்ற இந்த அமைப்புகளிலே சுக்கிர பகவானும் சேருகின்ற அமைப்பு 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்றது. இங்கே கணவன் மனைவிகளிலே தகப்பனார்களுக்குள்ளே குடுக்கல் வாங்கல்களிலே தொழில் சம்பந்தப்பட்ட தடுமாற்றங்களிலே நிதானித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. சுக்கிரன் என்று சொல்லக்கூடியவர் 3ஆம் இடம் இளைய சகோதரிகளை சில சகோதரனை சொல்லக்கூடியவர் 10ஆம் இட தொழில்களை சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்திலே மறைந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். ஆக இளைய சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட முயற்சிக்கின்ற காரியங்களிலே சம்பந்தப்பட்டு கொஞ்சம் திக்கு திணறல்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே கிடைக்கின்றது. அந்த 8 குடையவர் உங்களுக்கு 5ஆம் இடத்ததிபதியாகவும் இருந்து அவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்க போகின்ற அமைப்பு என்பது கிடைக்கப்பெறுகின்றது. அந்த 3ஆம் இடம் அனைத்தும் இந்த ஒரு சிறு தடை தாமதங்கள் மட்டுமே இருக்கின்றது தவிர மற்றபடி உயர்ந்த யோகங்களையும் உயர்ந்த நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. குழந்தைகள் சார்ந்து ஒரு அற்புத உயர்வுகள் சிந்தனை சார்ந்து தெய்வீகம் சார்ந்து பெரிய மணிகள் சார்ந்து கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. அது ஒரு அற்புதம்.
சிம்ம ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதி பலம் பெறுகின்ற அற்புதம் என்பது லாபஸ்தானத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கின்ற குழந்தைகளால் ஆதாயமும் மூத்த சகோதரனால் ஆதாயங்களும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு என்பது இருக்கின்றது. சிம்மம் என்பது சிம்மாசனத்தின் அதிபதி 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுக்குள்ளே தேவையில்லாத நீங்கள் சாதகமாக போனாலும் பாதகமான ஒரு சில சிக்கல்கள் வந்து போகக்கூடிய பெண்கள் சம்பந்தப்பட்ட, தகப்பனார் சம்பந்தப்பட்ட, சகோதரிகள் சம்பந்தப்பட்டு கொஞ்சம் கவனத்தில் பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு. கொடுக்கல் வாங்கல்களிலே ஒரு சிறு சட்ட சிக்கல்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்ற. ராசி அதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கிறது. சற்று தடுமாற்றத்தை கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு. 8 குடையவரும் 5 குடையவராக இருக்கின்றார். அவர் 5ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பு. அது மட்டுமல்ல, உங்களுடைய 7ஆம் இடத்தை அவர் பார்க்கின்றார். உங்கள் கூட்டாளி நண்பர்களின் உதவிகள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. எங்க 11ஆம் இடத்தில் இருந்து பஞ்சமாதிபதி பார்க்கின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. முயற்சிக்கின்ற காரியங்கள் ஒரு தடையும் இல்லை. தடை என்பது ஒரு சிறு தடை தாமதங்கள் இருக்கும். 3ஆம் இடத்த அதிபதி 3ஆம் இடத்திற்கு அவர் 6ஆம் இடம் 6-8 இருக்கின்றது என்பது மாதத்திலே இந்த மாதங்கள் சுக்கிர பகவான் உங்களுக்கு பயிற்சியாக இருக்கின்றது. 11ஆம் மாதம் பங்குனி மாதம் என்பது பயிற்சியாகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. பங்குனி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் பங்குனி மாதம் 19ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசி பயிற்சியாக இருக்கின்றார். புதன் பகவான் 27ஆம் தேதி பங்குனி மாதம் மீனராசிக்கு செல்ல இருக்கின்றார். அவர் கும்பராசியில் 18ஆம் தேதி பங்குனி உத்திர திருவிழா என்பது நடைபெற இருக்கின்றது. இந்த பங்குனி உத்திர திருவிழா என்பது உங்களுக்கு மேசம், சிம்மம், விருச்சிகம் என்று சொல்லக்கூடிய மீன் ராசிக்கார நேயர்களுக்கும் கடக ராசிக்கார நேயர்களுக்கும் அற்புத முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் என்பது பரிபூரணமாக கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. விருப்பமுள்ள நேயர்கள் முருகனின் திரு ஆதராதனையிலே கலந்து கொண்டு அந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அற்புதம் உயர்வுகளும் இந்த பங்குனி என்பது முருகப்பெருமானினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கின்ற ஒரு மாதமாகவும் கிடைக்கப் பெறுகின்றது. பங்குனி உத்திரம் என்பது 18ஆம் தேதி பங்குனி மாதம் நடைபெறுகின்ற ஒரு அமைப்புகள் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. அந்த வகையிலே சிம்மம் என்பது சிம்மாசனத்தின் அதிபதி 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பு. 6 குடையவரும் சேர்ந்து தொழில்களிலே வேலைகளிலே அங்கே 10 குடையவர் 6 குடையவரும் தொடர்பு இருக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. ஆக தொழில் வேலைகளிலே சற்று கடினம் நிலைமைகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்றாலும் கூட 8ஆம் இடம் சுவருடைய வீடு என்று சொல்லக்கூடிய அவர் சுவர் 8ஆம் இடத்துக்கு 4 கேந்திரத்திலே இருக்கின்ற ஓரத்தில் சுகத்திலே ஒரு தடை தாமதம் இல்லாத ஒரு அமைப்பு. தாய்மார்களின் அன்பு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப் பெறுகின்ற அற்புதம் என்பது கிடைக்கப் பெறுகின்ற மாதமாக இருக்கின்றது. சிம்மத்தை பற்றி அல்லும் பகலும் அயராது சூரியனை போல உழைக்கக்கூடியவர்கள், நீதி நேர்மை சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ராசியே இந்த சிம்ம ராசியாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஆண் ராசி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய ராசியிலே இந்த மலை சார்ந்த இடங்களை பற்றி சொல்லக்கூடிய நெருப்பு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி அதிபதி இங்கே நீர் ராசியிலே இருக்கின்றார். இது நீர் ராசி என்று சொல்லக்கூடிய கடல் ராசியிலே இருக்கின்றார். கடல் கடந்து செல்லக்கூடிய வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள், அங்கு வெளிநாட்டிலிருந்து நாடுகளுக்கும் செல்லக்கூடிய அற்புதமான உயர்வுகளை உங்களுக்கு கொடுக்கப் போகின்றது. உங்களுடைய தன வாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி பலம் பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களில் கிடைக்கப்பெறுகின்றது. சிம்மராசிக்காரர்களுக்கு அற்புதமான உயர்வுகளை கொடுக்கப் போகின்ற விசுவாச வருடத்திய மாத பலன்களிலே தேய்பிறை திதியில் பிறந்தாலும் கூட இந்த ஏகாதசி திதியிலே மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. திருவோண நட்சத்திரத்திலே உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடமாக இருந்தாலும் அவர் உங்களுக்கு சந்திர பகவான் என்று சொல்லக்கூடிய ஒரு விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு விரைசானத்தை நோக்கி போகின்ற ஒரு அமைப்பு. பூர்வ புண்ணியசானம், புத்திரசானம், குழந்தைகளின் ஆசையும் உங்களுடைய சிந்தனைகளிலும் பெரிய மனிதர்களின் தெய்வங்களின் அருகடாச்சம் பொங்கி ஒழியக்கூடிய 5ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்தை பார்க்கின்ற அற்புதம் என்பது கிடைக்கப்பெறுகின்ற அமைப்பு. 9 குடையவர் என்று சொல்லக்கூடியவரும் பலம் பெறுகின்ற ஒரு அற்புதமான வீடு வாசல் சொத்து அனைத்து சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை சிம்மராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடிய ராசி அதிபதியே 8ஆம் இடத்தில் 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு சற்று தடுமாற்றம் ஏமாற்றங்கள் இருந்தாலும் சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு. 2-11 குடையரும் அங்கு வரப்போகின்ற ஒரு அமைப்பு. கொடுக்கல் வாங்கல்களிலே குடும்ப ஸ்தானங்களிலே சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு சிம்மராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலேயே எதையும் தைரியமாகவும் சாதிக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி சிம்ம ராசி. இந்த அல்லும் பகலும் அயராது உழைக்கக்கூடிய சூரிய பகவானுடைய ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த சிம்மராசிக்கார நேயர்களுக்கு சகலத்தையும் வெல்லக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகள். பஞ்சமஸ்தானம் பலமாக இருக்க போகின்றது. 3ஆம் இடங்கள் பலம் பெறுகின்றது. இந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய 7ஆம் இடத்தையும் குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கப் பெறுகின்றது. அவர் எங்கிருந்து ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய இந்த இடங்களுக்கெல்லாம் நீங்கள் தடுமாற்றம் இல்லாத ஒரு அற்புதத்தை இந்த குருவின் அனுகிரகமும் பரிபூரணமாக கிடைக்கப் பெறுகின்றது. தேவகுரும் அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 8ஆம் இடத்திலே பயிற்சியாகி 9ஆம் இடத்திலே பயிற்சியாக போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதம் என்பது. சுக்கிர பகவான் 11ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த மாதம் பங்குனி 5ஆம் தேதியிலிருந்து சற்று நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளிலே உணர்வதை நீங்கள் கிரகங்களின் சஞ்சாரங்கள் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு என்பது இந்த மாதங்கள் இருக்கின்றது. அந்த வகையில் குலதெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடும் வீரனார் பகவானின் ஆசீர்வாதத்தோடும் தெய்வங்களின் அருட்கடாட்சமும் சற்று அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது. அதுவும் குறிப்பாக 5 குடையவர் 5ஆம் இடத்தை பார்க்கின்ற அமைப்பு சுய நட்சத்திரத்திலே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே குழந்தைகளால் எதிர்பார்த்த மூத்த சகோதரர்களாலும் கணவன் மனைவிகளாலும் நல்லதொரு மாற்றத்தையும் போற்றுதலும் உயர்தலும் கிடைக்கப் போகின்ற ஒரு அற்புதம் என்பது சிம்மராசிக்கார நேயர்களுக்கு இந்த பங்குனி மாதங்களிலே
தெய்வங்களின் அருட்கடாட்சம் வழியக்கூடிய ஒரு அற்புதம் என்பது கிடைக்கின்றது நேர்களே. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.